டயானா டயல்லோ 1959 லாஸ் ஏஞ்சல்ஸோட புறநகர் பகுதியான டஸ்டினில் பிறக்கிறாங்க. அவங்க அப்பா மிலிட்ரிலையும் அம்மா சின்ன கிளாத்திங் ஃபேக்டரிலையும் ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அப்பதான் தன்னோட 19 வயசுல கெவின் கிரீன் என்ற நபர் டயானாவுக்கு அறிமுகமாகிறாரு. ஒரு நாள் டயானாவும் அவங்க ஃப்ரெண்டும் பார்ல இருக்கும்போது சில பேர் அவங்க கிட்ட பிரச்சனை பண்ணியிருக்காங்க. அப்ப அங்க கெவின் தான் டயானாவுக்கு உதவி பண்ணியிருக்காரு. அதுல இருந்து 2 பேரும் பழக ஆரம்பிக்கிறாங்க. அந்த சமயம் கெவினுக்கு ஆல்ரெடி திருமணமாகி இருந்தது. ஆனா கெவினும் அவரோட மனைவியும் ஆல்ரெடி டிவோர்ஸ் வாங்குற ப்ராசஸ்ல இருந்தனால கெவினும் டயானாவும் க்ளோஸ் ஆகி அதுல டயானா பிரெக்னன்ட்டும் ஆகியிருக்காங்க. கெவினுக்கு டிவோர்ஸ் கிடைச்ச அன்னைக்கே டயானாவும் கெவினும் திருமணமும் பண்ணிக்கிறாங்க. 2 பேரும் டஸ்டின்லேயே இருக்கிற ஒரு சின்ன அப்பார்ட்மெண்ட்டை ரெண்டுக்கு எடுத்து அதுல சேர்ந்து வாழவும் ஸ்டார்ட் பண்றாங்க. கெவின் பக்கத்துல இருக்க மிலிட்ரி பேஸ்ல ஹெலிகாப்டர் மெக்கானிக்கா ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்காரு. டயானா அவங்க அம்மாவோட கிளாத்திங் ஃபேக்டரியில ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அப்போ பிரெக்னண்டா இருந்தனால வேலைக்கு போகாம வீட்லயே இருக்கலாம்னு முடிவு பண்ண டயானா வேலைக்கு போறத ஸ்டாப் பண்றாங்க. 1979 செப்டம்பர். அப்போ டயானா 9.5 மாத பிரெக்னன்ட். எப்ப வேணா ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆக வேண்டிய ஒரு சுச்சுவேஷன்ல தான் இருந்திருக்காங்க. அப்பதான் செப்டம்பர் 30 அன்னைக்கு நைட் மூவி பார்த்ததுக்கு அப்புறம் டயானாவுக்கும் கெவினுக்கும் இடையில ஒரு ஆர்கியூமெண்ட் ஸ்டார்ட் ஆகுது. அதுல ரொம்பவே ஸ்ட்ரெஸ் ஆன கெவின் அந்த ஆர்கியூமெண்ட்டை மேலும் பெருசு பண்ண வேணாம்னு முடிவு பண்ணி அங்கிருந்து கிளம்பி பக்கத்துல இருக்க ஃபாஸ்ட் ஃபுட் கடைக்கும் போயிருக்காரு. சரியா 40 நிமிஷத்துக்கு அப்புறம் அங்கிருந்த லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஒரு கால் வருது. அது வேற யாரும் இல்ல, கெவின் தான். அவர் போலீஸ்க்கு கால் பண்ணி யாரோ தன்னோட மனைவியை ஷூட் பண்ணிட்டதாகவும் உடனே ஆம்புலன்ஸ் உதவி வேணும்னு சொல்லியிருக்காரு. அந்த நேரம் போலீஸ் பேட்ரோல் வண்டி பக்கத்திலே இருந்தனால சம்பவம் நடந்த இடத்துக்கு இமிடியேட்டா ரீச் ஆகுறாங்க. உள்ள போன போலீஸ் டயானா தன்னோட பெட்ல ரத்த வெள்ளத்துல படுத்திருக்கத பாக்குறாங்க. அவங்க தலையில கன்ஷாட் பண்ண மாதிரி அடையாளமும் இருந்திருக்கு. அந்த பெட்ரூமோட சுவர்கள் எல்லாம் டயானாவோட ரத்தத்தால நிறைஞ்சிருந்துச்சு. அப்பதான் டயானாவுக்கு மூச்சு இருக்கிறதையும் நோட் பண்றாங்க. அதனால ஆம்புலன்ஸ் வர்றதுக்கு முன்னாடியே அவங்களே ஃபர்ஸ்ட் எய்ட் எல்லாம் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. மேலும் என்ன நடந்துச்சுன்னு உறுதியா தெரியாதனால கெவினை அந்த ரூம்ல இருந்து வெளியே போகவும் சொல்லியிருக்காங்க. ஆம்புலன்ஸ் வந்த உடனே கெவின் டயானா கூட ஆம்புலன்ஸ்ல போக முயற்சி பண்ணியிருக்காரு. ஆனா போலீஸ் அவரை போக விடாம தடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம கெவினோட ஸ்டேட்மெண்ட்டை கேட்க முடிவு பண்ண போலீஸ் அவரோட இன்வால்வ்மெண்ட் இந்த அட்டாக்ல இருக்குமான்ற நோக்கத்திலேயே கேள்வி கேட்கவும் செஞ்சிருக்காங்க. இதை கேட்டு அதிர்ச்சியான கெவின் அதை மறுத்து மறுபடியும் அந்த ஆம்புலன்ஸ்குள்ள ஏற முயற்சி பண்ணியிருக்காரு. ஆனா அவர் தடுத்து நிறுத்தப்பட்டு அந்த ஆம்புலன்ஸ் அங்கிருந்து கிளம்பி போகவும் செய்யுது. அப்பதான் அன்னைக்கு நைட்டு என்ன நடந்துச்சுன்னு போலீஸ் கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறாரு கெவின். அதன்படி கெவினுக்கும் டயானாவுக்கும் நடந்த ஆர்குமெண்ட்ல ஸ்ட்ரெஸ் ஆன கெவின் அங்கிருந்து பர்கர் வாங்க ஃபாஸ்ட் ஃபுட் கடைக்கே கிளம்பியிருக்காரு. வெளியில வந்ததுக்கு அப்புறம் தான் அவரோட அப்பார்ட்மெண்ட்டோட கீ உள்ளே வச்சுட்டு வந்ததை நோட் பண்றாரு. இருந்தாலும் அதுக்காக மறுபடியும் உள்ள போக வேண்டாம்னு முடிவு பண்ணி டோரை பூட்டாம சாத்திட்டு மட்டும் போயிருக்காரு. அது மட்டும் இல்லாம அன்னைக்கு அவரோட அப்பார்ட்மெண்ட் பக்கத்திலேயே பேக் டோர் ஓப்பன் ஆன நிலையில ஒரு வேன் நிக்கிறதையும் அந்த வேனை நோக்கி ஒரு கருப்பு அமெரிக்கன் நடந்து போயிட்டு இருந்ததாகவும் சொல்லியிருக்காரு. அப்ப மிட் நைட் 2 மணியா இருந்தனால அது கெவினுக்கு கொஞ்சம் வினோதமா இருந்திருக்கு. இருந்தாலும் அதை எதையும் பெருசா எடுத்துக்காம அங்கிருந்து கிளம்பி அவரோட ஃபேவரட் ஃபாஸ்ட் ஃபுட் கடைக்கு போயிருக்காரு. அங்க பெரிய லைன்ல கூட்டம் இருந்தனால அங்கிருந்து வேறொரு கடைக்கு போய் பர்கர் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்திருக்காரு. இது எல்லாத்துக்கும் அவருக்கு மொத்தமா 40 நிமிஷம் ஆகியிருக்கு. அப்படி அங்க வந்த கெவின் கதவு ஓப்பனா இருக்கதை பார்த்துட்டு உடனே உள்ள போய் பார்த்திருக்காரு. உள்ள டயானா ரத்த வெள்ளத்துல மூச்சு விடுறதுக்கு சிரமப்பட்ட நிலையில பெட்ல இருந்திருக்காங்க. அப்புறம்தான் அவர் போலீஸ்க்கும் கால் பண்ணியிருக்காரு. இங்கதான் கெவினோட இந்த கதையில சில கேள்விகள் எழும்புது. உதாரணமா நைட்டு 2 மணிக்கு பர்கர் வாங்க வெளியே போறது ரொம்பவே விசித்திரமா இருக்கு. அது மட்டும் இல்லாம ரெஸ்டாரண்ட்ஸ் எல்லாம் அவர் வீட்டு பக்கத்திலே தான் இருந்திருக்கு. அப்படி இருக்கும்போது அவர் போயிட்டு வர்றதுக்கு 40 நிமிஷம் எடுத்துக்கிட்டது கொஞ்சம் வினோதமா இருக்கு. மேலும் கெவின் வாங்கிட்டு வந்த அந்த பார்சலையும் ஆஃபீஸர் செக் பண்ணி பார்த்துருக்காங்க. அது வார்மா தான் இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாம கெவின் போனதா சொன்ன ரெஸ்டாரண்ட்லையும் வாங்கின டைமிங்கையும் செக் பண்ணி பார்த்துருக்காங்க. அதுக்கப்புறம் தான் கெவினை ஹாஸ்பிட்டலுக்கே அலோவ் பண்ணியிருக்காங்க.
ஆனால் அதுக்கு முன்னாடி கெவினோட பிளட் சாம்பிள் கலெக்ட் பண்ணப்பட்டிருக்கு. அந்த டைமில் டிஎன்ஏவை ஆராய்ச்சி பண்ணுற தொழில்நுட்பம் ஆரம்ப கட்டத்தில் தான் இருந்திருக்கு. இருந்தாலும் கிரைம் சீனில் கிடைச்ச பிளட் குரூப்பை கெவினோட பிளட் குரூப்போட கம்பேர் பண்ணி பார்க்க முடிவு பண்ணி அந்த சாம்பிள்ஸை எடுத்திருக்காங்க. அதே நேரம் ஹாஸ்பிட்டலில் டயானாவோட தலையில் இருந்தது கன்ஷாட்னால் ஏற்பட்ட காயம் இல்லைன்னும் அது கனமான மரத்தாலான பொருளை வச்சு தாக்குன மாதிரி இருக்கிறதாவும் டாக்டர்ஸ் சொல்லியிருக்காங்க. மேலும் அந்த காயத்தினால டயானா சுயநினைவை இழந்து கோமா ஸ்டேஜுக்கும் போயிடுறாங்க. அந்த சமயம் டாக்டர்ஸ் டயானாவையும் அவங்களோட குழந்தையையும் காப்பாற்ற டயானாவை ஸ்டெபிலைஸாக வைக்க வேண்டியிருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் டயானாவுக்கு சர்ஜரியும் பண்ண வேண்டியிருந்தது. மேலும் டயானா பாலியல் ரீதியாக பாதிக்கப்பட்டிருக்காங்களான்னு போலீஸ் விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா டயானாவை கிரைம் சீனில் பார்க்கும்போது டயானா இருந்த பொசிஷன் தான் ஆஃபீஸர்ஸ்க்கு அந்த சந்தேகத்தை எழுப்பியிருக்கு. அப்போ தான் மெடிக்கல் எக்ஸாமினர்ஸ் டயானாவோட பாடியில் சில சீமெண்ட் சாம்பிள்ஸ் இருக்கதையும் கண்டுபிடிக்கிறாங்க. இங்கே தான் சில சிக்கல்கள் ஏற்பட்டிருக்கு. ஏன்னா அந்த ஆர்கியூமெண்ட்டுக்கு சில மணி நேரத்துக்கு முன்னாடி தான் கெவினும் டயானாவும் ஃபிசிக்கலாக க்ளோஸாக இருந்திருக்காங்க. ஆனால் கெவின் அதை பற்றி போலீஸ்கிட்ட எதுவும் முதல்ல சொல்லலை. அந்த சமயம் டிஎன்ஏ அனலைஸ் பண்ணுற வசதி எதுவும் பெருசாக இல்லாதனால கிடைச்ச சாம்பிள்ஸை வச்சு ஃபர்தராக எந்த மூவும் அவங்களால பண்ண முடியாமலே போகுது. டாக்டர்ஸோட இந்த நீண்ட நேர போராட்டத்தில் டயானாவோட குழந்தைய அவங்களால காப்பாற்ற முடியலை. மறுநாள் காலை டயானாவோட 9.5 மாத குழந்தை இறந்தும் போகுது. குழந்தை இறந்த பிறகு டயானாக்கு உடனடியாக சர்ஜரி பண்ணப்பட்டு டயானா காப்பாற்றவும் படுறாங்க. ஆனால் அவங்க கோமாலிருந்து வெளியே வரல. அதே சமயம் போலீஸ் அந்த குற்றவாளியை கண்டுபிடிக்க ஓய்வில்லாமல் தீவிர முயற்சியில் இருந்திருக்காங்க. டயானாவோட குழந்தை இறந்த பிறகு இது ஒரு கொலை வழக்காக பதிவு பண்ணப்படுது. போலீஸ்க்கு கெவின் மேலே சந்தேகம் இருந்தனால அவரை சஸ்பெக்ட் லிஸ்டில் வச்சுருந்துருக்காங்க. ஆனால் கெவினுக்கு எதிராக எந்த ஒரு உறுதியான ஆதாரமும் போலீஸ்கிட்ட இல்லை. இதில் ஸ்ட்ரேஞ்சான விஷயம் என்னன்னா, இதுக்கு முன்னாடி இதே மாதிரியான பேட்டர்னில் டஸ்டினையும் அதை சுற்றி உள்ள பகுதிகளையும் சில கொலை கேஸ் ஃபைல் பண்ணப்பட்டிருக்கு. ஆனால் அந்த குற்றவாளி யாருன்னு போலீஸால் கண்டுபிடிக்க முடியலை. அதனால் அந்த மர்ம நபருக்கும் இந்த கேஸுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்குமான்ற கோணத்திலையும் போலீஸ் விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. மேலும் அந்த நபர் ஒரு சீரியல் கில்லராக கூட இருக்கலாம்னு அவனுக்கு பெட்ரூம் பேஷர்னு ஒரு பேரும் வைக்கிறாங்க. அந்த நபர் குறிப்பிட்ட கால இடைவெளியில் லாஸ் ஏஞ்சல்ஸோட புறநகர் பகுதிகளில் கண்டினியூஸாக அட்டாக் பண்ணவும் செஞ்சுருக்கான். அதனால் மறுபடியும் அவன் திரும்ப அட்டாக் பண்ண வாய்ப்பு இருக்குன்னு போலீஸ் மீடியா உதவியோட வீட்டில் தனியாக இருக்க பெண்களை சேஃபாக இருக்க சொல்லி வான் பண்ணவும் செஞ்சுருக்காங்க. இது அந்த பகுதியில் இருக்க பெண்களுக்கு ரொம்பவே பயத்தை கொடுத்துச்சு. இதனால் அந்த பகுதியில் இருக்க பெண்கள் முடிஞ்ச அளவு தனிமையில் இருக்கிறத தவிர்க்க ஆரம்பித்தாங்க. அது மட்டும் இல்லாமல் போலீஸும் நைட் ரோந்து பணியை தீவிரப்படுத்தினாங்க. மேலும் போலீஸ் அப்படி பதிவான பெட்ரூம் பேஷரோட மற்ற கேஸெல்லாம் தீவிரமாக விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ தான் போலீஸ்க்கு இந்த கேஸில் முதல் லீடு ஒன்று கிடைக்குது. இந்த கேஸில் பாதிக்கப்பட்ட விக்டிம்ஸோட நெய்பர் பல பேர் சந்தேகப்படுற மாதிரி ஒரு நபரை பார்த்ததா சொல்லியிருக்காங்க. அந்த நபர் ஒயிட்டாக அடர்த்தியான நீளமான முடியோடு இருந்ததாகவும் சொல்லியிருக்காங்க. ஆனால் அந்த டீட்டெயில்ஸ் போதுமானதாக இல்லாதனால போலீஸால் ஃபர்தராக அதை வச்சு எந்த இன்வெஸ்டிகேஷனும் பண்ண முடியலை. அப்போ தான் டயானா அட்டாக் பண்ணப்பட்டு ஒரு வாரத்துக்கு அப்புறம் டயானா மெல்ல சுயநினைவுக்கு திரும்புகிறதா டாக்டர் சொல்கிறாங்க. ஆனால் அதில் இன்னொரு பிரச்சனையும் இருந்திருக்கு. ஏன்னா டயானாவால் பேச முடியலை. அது மட்டும் இல்லாமல் டயானாக்கு பழைய ஞாபகங்கள் எதுவும் இல்லை. இதை பற்றி டாக்டர்ஸ் டயானாவோட பிரெயின் ரெக்கவர் ஆக கொஞ்சம் டைம் ஆகும்னு, அவங்களோட மூளையோட செயல்பாடு இப்போதைக்கு ஒரு 6 வயசு குழந்தையோட செயல்பாடு அளவுக்கு தான் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. இந்த சமயம் டஸ்டினில் மறுபடியும் ஒரு அட்டாக் நடக்குது. அதில் முகம் தெரியாத ஒரு நபர் 24 வயதுள்ள ஒரு பெண்ணோட அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ளே நுழைஞ்சு மரத்தாலான ஆயுதத்தால் தாக்கி அந்த பெண்ணை செக்ஸுவலாக அசால்ட் பண்ணவும் செஞ்சுருக்கான். அதில் அந்த பெண் இறந்தும் போயிருக்காங்க. இந்த தடவையும் போலீஸால் அந்த நபரை பிடிக்க முடியலை. அதே சமயம் டயானா ஹாஸ்பிட்டலில் மெல்ல மெல்ல ரெக்கவர் ஆகிட்டும் இருந்திருக்காங்க. டயானாவுக்கு எந்த அளவு மெமரி லாஸ் இருந்துச்சுன்னா அவங்களோட பேரண்ட்ஸையே அவங்களுக்கு அடையாளம் தெரியலை. மேலும் டயானாவோட பேரண்ட்ஸ் கிட்ட அவங்களோட ஞாபகத்தை அவங்களாவே தான் திரும்ப கொண்டு வரணும்னும், டயானாவோட பழைய நினைவுகளை எதுவும் ஞாபகப்படுத்தக்கூடாதுன்னு வார்ன் பண்ணியிருக்காங்க டாக்டர்ஸ். இனிமே டயானாவோட உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லைன்னு தெரிஞ்சதும் டயானா டிஸ்சார்ஜும் பண்ணப்படுறாங்க.
டயானாவை பார்த்துக்கணுன்றதுக்காக டயானா பேரண்ட்ஸோடவே சேர்ந்து இருக்க ஆரம்பிக்கிறாங்க கெவினும் டயானாவும். 2 வாரத்துக்கு அப்புறம் மறுபடியும் அதே மாதிரி பேட்டர்னில் இன்னொரு அட்டாக்கும் நடக்குது. இந்த தடவை அந்த மர்ம நபர் 17 வயது பெண்ணை கொலை பண்ணவும் செய்கிறான். ஹாஸ்பிட்டல்லேருந்து டிஸ்சார்ஜ் ஆன டயானா ஃபிசியோதெரப்பி ட்ரீட்மெண்ட் எடுத்துக்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க. 6 வாரம் கழித்து ஃபிசியோதெரப்பி செஷனில் டயானாவோட அட்டாக் பற்றி கேள்வி கேட்கவும் செஞ்சுருக்காங்க. ஆனால் டயானாவால் எதையும் ஞாபகத்துக்கு கொண்டு வர முடியலை. அப்போ தான் சடனாக டயானா அவங்களோட வெட்டிங் ரிங்கை அந்த டாக்டர்கிட்ட காட்டியிருக்காங்க. இது அந்த டாக்டர் டயானாவோட அம்மா கிட்ட இன்ஃபார்ம் பண்ணவும் செய்கிறாரு. உடனே டயானாவோட அம்மா உன்னை அட்டாக் பண்ணது கெவின் தானான்னு கேட்குறாங்க. அதுக்கு டயானா ஆமான்னு தலையாட்டவும் செஞ்சுருக்காங்க. அங்கேருந்து டயானாவோட அம்மா டயானாவை போலீஸ் ஸ்டேஷன் கூட்டி போய் நடந்ததையெல்லாம் சொல்கிறாங்க. அப்போ அந்த ஆஃபீஸர் டயானா கிட்ட சில கேள்விகள் கேட்டிருக்காரு. அப்போ தான் தனக்கு எல்லாமே ஞாபகம் வந்துட்டதாகவும் அன்னைக்கு தன்னை அட்டாக் பண்ணது வேற யாரும் இல்லை, தன்னோட கணவர் கெவின் தானும் சொல்லியிருக்காங்க. டயானாவோட இந்த ஸ்டேட்மெண்ட் இந்த கேஸோட போக்கையே தலையில திருப்பி போட்டுருச்சு. இவ்வளவு நாள் இது அந்த சீரியல் கில்லரோட அட்டாக்னு தான் போலீஸ் நினச்சிட்டு இருந்திருக்காங்க. இங்கேருந்து போலீஸ்க்கு இன்னொரு கேள்வியும் எழ ஆரம்பிக்குது. ஒருவேளை தாங்கள் இவ்வளவு நாளாக தேடிட்டு இருக்க சீரியல் கில்லரான பெட்ரூம் பேஷர் கெவின் தானோன்ற சந்தேகம் போலீஸ்க்கு வர ஆரம்பிக்குது. ஏன்னா கெவினை சுற்றி இருக்கிற ஏரியாவில் தான் அந்த அட்டாக் எல்லாம் நடந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் அந்த விக்டிம்ஸோட நெய்பர்ஸ் எல்லாம் ஒயிட்டாக நீளமான முடியோட ஒரு நபரை பார்த்ததா சொல்லி கொடுத்த டீட்டெயில்ஸ் கெவினோட மேட்சும் ஆகுது. ஆனால் இப்போ டயானா கேஸில் கெவின் அரெஸ்ட் பண்ணால் மற்ற கேஸில் அவனுக்கு எதிராக எந்த எவிடன்ஸும் இல்லாதனால அவன் ஈஸியாக தப்பிச்சிருவான்னு அப்போதைக்கு கெவின் அரெஸ்ட் பண்ணாமல் அவனை கண்காணிக்கவும் செய்கிறாங்க. மேலும் டயானாவையும் அவங்க அம்மாவையும் பழைய ஞாபகம் வந்த மாதிரி எதுவும் கெவின் கிட்ட காட்டிக்க வேணாம்னு சொல்லி அவங்கள வீட்டுக்கு அனுப்பிட்டு கெவினை பற்றி அவனோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட விசாரிக்கவும் ஆரம்பிக்கிறாங்க. அப்போ தான் போலீஸ்க்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான தகவலும் கிடைக்குது. அதில் கெவினோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, டயானாவுக்கும் கெவினுக்கும் இடையில ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் இல்லை, 2 பேரும் அடிக்கடி சண்டை போட்டுட்டே தான் இருந்திருக்காங்க. அதோட கெவின் தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ப்ரெக்னன்சியோட கடைசி மாதங்களில் டயானா தன்னை ஃபிசிக்கலாக க்ளோஸாக இருக்கிறத அனுமதிக்க மாட்டாங்கன்னு சொல்லியிருக்காரு. ஆனால் கெவின் போலீஸ்கிட்ட டயானாவுக்கும் தனக்கும் எந்த பிரச்சனையும் இல்லைன்னு தான் சொல்லியிருந்திருக்காரு. இதை தவிர போலீஸ்க்கு எந்த அடிஷ்னல் இன்ஃபர்மேஷனும் கிடைக்கல. கெவினும் ரொம்பவே நார்மலாக வேலைக்கு போகிறதும் வீட்டுக்கு வரதுமாக தான் இருந்திருக்காரு. அந்த சமயம் போலீஸ்க்கு லேப்லேருந்து வந்த ரிசல்ட்டில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் தெரிய வருது. அதில் டயானாவோட பாடியில் சீமன் கண்டுபிடிக்கப்பட்ட மாதிரி அவங்களோட நகத்தில் ஸ்கின் டிஷ்யூஸும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. அந்த ஸ்கின்ல இருந்த பிளட்டை கெவினோட பிளட் குரூப்போட மேட்ச் பண்ணி பார்க்கும்போது அது கெவினோட மேட்சும் ஆகுது. இதில் இருந்து அன்றைக்கி நைட்டு என்ன நடந்திருக்கும்னு போலீஸ் ஒரு தியரியை முன்வைக்கிறாங்க. அதில் கெவின் ரெஸ்டாரண்ட்டில் இருந்த டைம்லாம் வச்சு பார்க்கும்போது ரெஸ்டாரண்ட் போகிறதுக்கு முன்னாடியே டயானாவை அட்டாக் பண்ணியிருக்கணும். அதுக்கப்புறம் எதுவுமே நடக்காத மாதிரி ரெஸ்டாரண்ட் போயிட்டு பொறுமையாக வீட்டுக்கு வந்திருக்கணும். டயானா அவரை ஃபிசிக்கலாக க்ளோஸாக இருக்கிறதுக்கு அலோவ் பண்ணாமலே இருந்தனால தான் ஒரு கட்டத்துக்கு மேலே பொறுமை இழந்து அந்த அட்டாக்கை கெவின் பண்ணியிருக்கதா போலீஸ் சொன்னாங்க. என்னதான் அந்த அட்டாக்குக்கு சில மணி நேரத்துக்கு முன்னாடி தாங்கள் 2 பேரும் ஃபிசிக்கலாக க்ளோஸாக இருந்ததா கெவின் சொன்னாலும் அப்புறம் எதுக்கு தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட டயானா அனுமதிக்கலைன்னு பல மாதங்களாக குறை சொல்லிட்டு இருந்திருக்காருன்ற கேள்வியும் வருது. உடனே போலீஸ் மீண்டும் ஒரு முறை டயானா கிட்ட விசாரித்து கெவின் தான் குற்றவாளின்னு மறுபடியும் ஒரு முறை கன்ஃபார்ம் பண்ணவும் செய்கிறாங்க. இந்த தடவை டயானாவோட அம்மா கெவினோட ஒரே வீட்டில் எங்களால் இருக்க முடியாதுன்னு கெவினை அரெஸ்ட் பண்ணியே ஆகணும்னு சொல்லியிருக்காங்க. அதன்படி கெவின் அரெஸ்ட் பண்ணவும் படுறாரு. ஆனால் கெவின் தான் சொன்னது எல்லாமே உண்மைதான்னு போலீஸ் சொன்ன தியரியை ஒத்துக்கவும் மறுக்கிறாரு. விசாரணை முடிஞ்சு கெவினை கோர்ட்டில் ஆஜர்படுத்த சுமார் 10 மாதங்கள் ஆகியிருக்கு. அந்த டைமில் டயானாவோட உடல்நிலையிலையும் நல்ல முன்னேற்றம் இருந்திருக்கு. அப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுக்கு பேச்சு வர ஆரம்பிக்குது. இருந்தாலும் டயானாவால் பழைய மாதிரி பேச முடியலை.
டயானா கோர்ட்டில் தன்னை அட்டாக் பண்ணது கெவின் தான்னு சாட்சியும் சொல்லியிருக்காங்க. அப்பையும் கெவின் அந்த குற்றத்தை ஒத்துக்க மறுத்திருக்காரு. ஆனால் கெவினுக்கு எதிராக டயானாவோட ஸ்டேட்மெண்ட் இருந்தனால 1980 நவம்பர் தன்னோட குழந்தைய கொன்னதுக்காகவும் தன்னோட மனைவியை தாக்குனதுக்காகவும் ஆயுள் தண்டனை வழங்கப்பட்டு கெவின் சிறையிலும் அடைக்கப்படுறாரு. அப்போதான் மற்ற கேஸில் கெவினோட இன்வால்மெண்ட் பற்றி தெரிஞ்சுக்க முயற்சி பண்ண ஆஃபீஸர்ஸ் இன்ட்ரெஸ்டிங்கான இன்னும் சில விஷயத்தை நோட் பண்ணுறாங்க. அதில் கெவின் அரெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி சேம் பேட்டர்னில் 2 அட்டாக் நடந்திருக்கு. அதில் 2 விக்டிம்ஸ் உயிர் பிழைச்சாலும் அவங்களால அந்த நபரை அடையாளம் காட்ட முடியல. ஆனால் கெவின் அரெஸ்ட் பண்ணப்பட்டதுக்கு அப்புறம் அந்த மாதிரி சிமிலர் அட்டாக்ஸ் நடக்கிறதும் ஸ்டாப் ஆகிருக்கு. இந்த சம்பவத்துக்கு அப்புறம் டயானா டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணுறாங்க. அதுக்கு கெவினும் சம்மதிக்கிறாரு. என்னதான் டயானா ஓரளவுக்கு ரெக்கவரி ஆனாலும் காது கேட்குறதுலையும் பார்வை திறன்லையும் சில பாதிப்புகள் இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் பேச சிரமப்பட்டும் இருந்திருக்காங்க. அதே சமயம் கெவின் பல வருடமாக தான் அந்த அட்டாக்கை பண்ணலைன்னு கண்டினியூஸாக மறுத்துட்டும் இருந்திருக்காரு. அது மட்டும் இல்லாமல் கெவினுக்கு சிறை வாழ்க்கை அவ்வளவு ஈஸியானதாக இல்லை. குழந்தைய கொன்னதுக்காக பல முறை மற்ற செல்மேட்ஸால் தாக்கப்பட்டிருக்காரு. இதனால் பல தடவை ஹாஸ்பிட்டல்லையும் அட்மிட் பண்ணப்பட்டிருக்காரு. மேலும் பல தடவை பரோலுக்கு அப்ளை பண்ணியும் அதை அந்த கமிஷன் ரிஜெக்ட் பண்ணவும் செஞ்சுருக்காங்க. இதற்கு காரணம் கெவின் தன்னோட குற்றத்தை ஒத்துக்காமல் இருந்தது தான். அப்போ தான் டிஎன்ஏ அனாலிசிஸ் வளர்ச்சி அடைஞ்சிட்டு இருந்த நேரம் கெவின் கிரைம் சீனில் கிடச்ச டிஎன்ஏவை ரீஅனலைஸ் பண்ணி பார்க்க சொல்லி ரிக்வஸ்டும் பண்ணியிருக்காரு. ஆனால் கெவின் கிட்ட டிஎன்ஏ அனாலிசிஸ் பண்ண போதுமான பண வசதி இல்லாதனால அந்த கோரிக்கையும் நிராகரிக்கப்படுது. சில வருடம் கழித்து 1996 பெட்ரூம் பேஷரோட கேஸில் கிடச்ச டிஎன்ஏ சாம்பிள்ஸ் எல்லாம் ரீஅனலைஸ் பண்ணி பார்க்க போலீஸ் முடிவு பண்ணுறாங்க. இந்த கிரைமில் 1க்கும் மேற்பட்ட நபர்கள் சம்மந்தப்பட்டிருக்கலாம்னு சந்தேகப்படுறாங்க. இருந்தாலும் அவங்களோட முதல் சஸ்பெக்ட் கெவின் தான். சம்பவம் நடந்த இடத்துல கிடச்ச டிஎன்ஏ வச்சு டிஎன்ஏ ப்ரொஃபைல் ஒன்று க்ரியேட் பண்ணி அதை அவங்க டேட்டா பேஸில் ஆட் பண்ணவும் செய்கிறாங்க. அப்போ தான் இந்த கேஸில் யாரும் எதிர்பார்க்காத இவ்வளவு நாள் போலீஸ் சொன்ன தியரியெல்லாம் புரட்டி போடுற மாதிரி மிகப்பெரிய ட்விஸ்ட் ஒன்று நடக்குது. ஏன்னா கிடைச்ச டிஎன்ஏ சாம்பிள்ஸ் எல்லாம் ஜெரால்டு பார்க்கர்ன்ற இன்னொரு நபரோட டிஎன்ஏவோட மேட்ச் ஆகுது. ஜெரால்டு பார்க்கர் கெவின் அரெஸ்ட் பண்ண அதே வருஷத்தில் தான் 13 வயது பெண்ணை தாக்குனதுக்காக அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்கான். அந்த சமயம் இந்த பெண்ணை தாக்குன சம்பவத்தையும் பெட்ரூம் பேஷரோட சம்பவத்தையும் போலீஸால் கனெக்ட் பண்ணி பார்க்க முடியலை. ஏன்னா பெட்ரூம் பேஷரோட அட்டாக் நடந்தது எல்லாமே விக்டிமோட பெட்டில் நைட் நேரத்தில். ஆனால் இந்த பெண் தாக்கப்பட்டது ரோட்டில். அதனால் போலீஸோட சந்தேகம் அந்த சமயம் பார்க்கர் மேலே வரலை. இதை விசாரிச்சுட்டு இருக்கும்போது தான் டயானாவோட கேஸும் அவங்களுக்கு ஞாபகம் வருது. என்னதான் டயானாவோட கேஸ் க்ளோஸ் பண்ணப்பட்டாலும் மற்ற கேஸில் இருக்க சிமிலாரிட்டிஸ் இதுலேயும் இருக்கனால அதுலேயும் பார்க்கரோட இன்வால்மெண்ட் இருக்கலாம்னு நினைக்கிறாங்க. இதில் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னா கெவின் வேலை செஞ்ச அதே மிலிட்ரி பேஸில் தான் பார்க்கரும் வேலை பார்த்துருக்கான். அது மட்டும் இல்லாமல் பார்க்கர்கிட்ட ஒரு வேனும் இருந்திருக்கு. டயானாவோட கேஸை கொஞ்சம் ரீகால் பண்ணி பார்த்தா அதில் அன்னைக்கு நைட்டு தன்னோட வீட்டு பக்கத்தில் ஒரு வேனும் அதோட ஒரு கருப்பு அமெரிக்கனையும் பார்த்ததா கெவின் சொல்லியிருப்பார். மேபி அது பார்க்கராக கூட இருக்கலாம். இதுக்கப்புறம் கெவினோட டிஎன்ஏ சாம்பிளும் பெறப்பட்டு அனலைஸும் பண்ணப்படுது. அது மட்டும் இல்லாமல் போலீஸ் பார்க்கர்கிட்ட பேச முடிவு பண்ணி இந்த குற்றத்தை எல்லாம் ஒத்துக்க வைக்க முயற்சி பண்ணுறாங்க. ஆனால் அந்த எந்த குற்றத்தையும் தான் பண்ணலைன்னு மறுத்திருக்கான் பார்க்கர். உடனே போலீஸ் டயானாவோட அட்டாக் பற்றி பார்க்கர்கிட்ட கேள்வி கேட்க முடிவு பண்ணுறாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி பார்க்கரோட கேஸில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருக்கிறதையும் நோட் பண்ணுறாங்க. அது என்னன்னா இதுக்கு முன்னாடி அந்த 13 வயது பெண்ணை தாக்குன கேஸில் பார்க்கரை விசாரிக்கும் போது மிலிட்ரியில் சர்வீஸ் பண்ணது தான் தன்னோட வாழ்க்கையில் தான் பண்ண பெஸ்ட்டு திங்குன்னு சொல்லியிருக்கான். இதை அட்வான்டேஜாக யூஸ் பண்ண ஆஃபீஸர்ஸ் உன்னோட குற்றத்துக்காக இன்னொரு சோல்ஜர் பாதிக்கப்படலாமா, இதுதான் மிலிட்ரிக்காரனோட நேர்மையா, அப்படி இப்படின்னு நெஞ்ச நக்கிற மாதிரி பேசி பார்க்கரோட வீக்னஸ் பாயிண்ட்டை பயன்படுத்தி அவனோட மனசை மாற்றவும் செய்கிறாங்க. இதனால் குற்ற உணர்ச்சியில் உருகி போன பார்க்கர் உண்மையை ஒத்துக்கிட்டு அன்னைக்கு நைட்டு என்ன நடந்துச்சுன்னு சொல்ல ஆரம்பிக்கிறான். அதில் அன்னைக்கு நைட்டு பார்க்கர் தன்னோட வேனில் கெவின் வீட்டு பக்கம் போயிருக்கான். அங்கே போன பார்க்கர் எப்பையும் போல் அங்கிருந்த கிரவுண்ட் ஃப்ளோர் வீட்டில் இருக்க ஜன்னல் வழியாக அவனோட அடுத்த விக்டிமை தேடி நோட்டம் விட்டுட்டும் இருந்திருக்கான்.
அப்போ தான் அவனுக்கு கெவினோட அப்பார்ட்மெண்ட்டில் இருந்து சண்டை போடுற சத்தமும் கேட்டிருக்கு. அந்த சமயம்தான் கெவின் கோபமாக வெளியே வரதை பார்க்குறான். அதே சமயம் கெவின் டோரை லாக் பண்ணாததையும் நோட் பண்ணியிருக்கான். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்த்த பார்க்கர் டயானாவோட அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ளே நுழைஞ்சு டயானாவை தாக்கவும் செஞ்சுருக்கான். அது மட்டும் இல்லாமல் கெவினை தான் இதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்லைன்னு சொல்லியிருக்கான். மேலும் மற்ற குற்றங்களையும் ஒத்துக்க ஆரம்பிக்கிறான் பார்க்கர். மொத்தம் 6 கொலைகள் பண்ணதாகவும் 3 பேரை தாக்குனதாகவும் ஒத்துக்கவும் செய்கிறான். பார்க்கர் தான் கொலையாளின்னு உறுதியானதுக்கப்புறம் ஒரு வழியாக கெவின் 16 வருடம் கழித்து ரிலீஸ் பண்ணப்படுறாரு. கெவினை தவறாக அரெஸ்ட் பண்ணதுக்காக ஸ்டேட் ஆஃப் கலிஃபோர்னியா அவருக்கு $10,000 காம்பன்சேஷனாக கொடுக்குறாங்க. மேலும் சில வருடம் கழித்து கெவினோட 16 வருட சிறை தண்டனைக்கு இந்த பணம் ரொம்பவே குறைவாக இருக்கதா கருதி அடிஷ்னலாக கெவின் சிறையில் இருந்த நாளுக்கு எல்லாம் சேர்த்து ஒரு நாளைக்கு $100 வீதம் சுமார் $6,20,000 காம்பன்சேஷனாக கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனால் இந்த கதை இதோட முடியலை. கெவின் விடுதலை ஆனதுக்கு அப்புறம் கூட அவர் குற்றவாளி இல்லைன்றதை டயானா ஏற்றுக்க மறுத்திருக்காங்க. கெவின் தான் தன்னை அட்டாக் பண்ணதுன்னு திரும்ப திரும்ப சொல்லியிருக்காங்க. அப்போ தான் டயானாவோட க்ரைம் சீனில் கிடச்ச டிஎன்ஏ பார்க்கரோட மேட்ச் ஆகுதுன்னு சொன்னதுக்கப்புறம் டயானா அவங்களோட ஸ்டேட்மெண்ட்டோட புது வேர்ஷனை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அதில் கெவின் தன்னை தாக்கிட்டு போனதுக்கப்புறம் பார்க்கர் வந்ததாகவும் கெவின் பண்ண மாதிரியே அவனும் தன்னை அட்டாக் பண்ணதாகவும் சொல்லியிருக்காங்க. ஆனால் பார்க்கர் தான் அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ளே நுழையும் போது அந்த பெண் பெட்டில் படுத்துட்டு இருந்ததாகவும் எந்த காயமும் அப்போ அவங்களுக்கு இல்லைன்னு சொல்லியிருக்கான். மேலும் அவன்தான் டயானாவை தலையில் தாக்குனதாகவும் சொல்லியிருக்கான். இதில் டயானாவோட ஃபேமிலி இன்னொரு தியரியை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அதில் இந்த கிரைமை பண்ண சொல்லி பார்க்கர்கிட்ட கெவின் கேட்டிருக்கலாம், அதனால் கூட அன்னைக்கு அந்த டோரை ஓப்பன் பண்ண மாதிரியே விட்டுட்டு போயிருக்கலாம்னு சொன்னாங்க. ஆனால் பார்க்கர் இதை எதையும் ஏற்றுக்கலை. கெவினை தனக்கு தெரியவே தெரியாதுன்னு தான் சொல்லியிருக்கான். அந்த மிலிட்ரி பேஸில் ஒருத்தர் தெரியாமலே பல பேர் வேலை பார்த்துட்டு இருந்திருக்காங்க. அதுபோக கெவினும் தனக்கு பார்க்கரை தெரியாதுன்னு தான் சொல்லியிருக்காரு. மேலும் டயானாவை காயப்படுத்த தான் ஒருபோதும் நினச்சதில்லைன்னு சொல்லியிருக்காரு. அன்னைக்கு அவர் கதவு பூட்டாமல் போனதுக்கு காரணம் சாவி உள்ளே இருக்குன்னு எடுக்க போய் மறுபடியும் அந்த சண்டை பெருசாகிடக்கூடாதுன்னு அதை அப்படியே விட்டுட்டு போனதா கெவின் சொல்லியிருக்காரு. இருந்தாலும் அவரோட அந்த காரியம் ரொம்பவே முட்டாள்தனமானதுன்னு தன்னைத்தானே ப்ளேம் பண்ணவும் செஞ்சுருக்காரு. ஆனால் டயானா கெவின் தான் குற்றவாளின்னு உறுதியாக இருந்திருக்காங்க. டயானா கெவினை குற்றம் சொல்கிறதுக்கு காரணம் டயானாவோட தலையில் அடிபட்டனால கூட இருக்கலாம். ஏன்னா டயானா ரெக்கவரி ஆகிட்டு இருக்க அந்த சமயத்தில் பழைய நினைவுகள் எதையும் ஞாபகப்படுத்த முயற்சி பண்ணக்கூடாதுன்னு டாக்டர்ஸ் வார்ன் பண்ணியிருந்திருக்காங்க. அதற்கு காரணம் அந்த சமயம் டயானாவோட பிரெயின் ஒரு இன்ஃபர்மேஷனில் இருக்கிற உண்மை பொய்யை பிரித்து பார்க்குற நிலமையில இல்லை. அதனால் நடக்காத ஒரு விஷயத்தை கூட நடந்ததை நம்ப ஆரம்பிப்பாங்க. சம்பவம் நடந்து 16 வருடம் கழித்தும் கூட அந்த சம்பவத்தோட தாக்கம் டயானாக்கு இருந்துச்சு. டயானாவால் ஃபாஸ்ட்டாக பேச முடியாது. இதற்கு காரணம் டயானாவோட மூளையில் ஏற்பட்ட அதிர்ச்சி தான். அந்த அதிர்ச்சி தான் கெவின் தான் குற்றவாளின்னு டயானாவை நம்ப வச்சிருக்கு. அதே சமயம் 1999 பார்க்கருக்கு மரண தண்டனையும் வழங்கப்படுது. மேலும் சில வருடம் கழித்து கலிஃபோர்னியா கவர்மெண்ட்டால் சிறை கைதிகளுக்கு கொடுக்கப்படுற மரண தண்டனைக்கு தடை விதிக்கப்படுது. இதனால் இப்போ வரைக்கும் சிறையில் உயிரோடு தான் வாழ்ந்துட்டு இருக்கான் பார்க்கர். இந்த கேஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களோட கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள்.